பைபாஸ் ரோட்டு பக்கத்தில் யாராவது கமர்ஷியல் யூஸுக்கு லேண்டு தேடிட்டு இருக்கீங்களா? 1 ஏக்கர் 61 சென்ட் ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குதுங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமூல குறுகலாகவும் ஜலமூலம் வந்து போக போக பெருசாக இருக்குங்க. ஸோ வாஸ்துப்படி பார்த்தோம்னா இது கரெக்டானதுன்னு சொல்லலாம். உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேற்க புதுசாக வந்து லதாயிங் தேட்டர் மால் கட்டிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த மால்லேருந்து வடக்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தூரத்துலேயே இந்த லேண்டு வந்து அமைச்சிருக்குதுங்க. இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் வந்து 516 அடி வருதுங்க. கிளமேல் வந்து ஜலமூலையிலேருந்து மேக்க வந்து ஒரு 286 அடி வருது. இந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வழித்தடமாக வச்சுட்டு அந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். இல்லை ஜலமூலை வழியாக தடம் போட்டு இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பில்டிங் கட்டிக்கலாம். குடோன் பர்பஸ்க்கு யாருக்கோ தேப்படல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நார்த் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அடுத்த லேண்டில் வந்து சிமெண்ட் குடோன் கட்டியிருக்காங்க. இந்த லேண்டுக்கு பின்னாடி ஒரு லேண்டு தள்ளி பார்த்தீங்கன்னா கணபதிபாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து சீனிவாசா பப்ளிக் ஸ்கூல் அந்த இடத்துல அங்கே இருக்குது. எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இதானங்க உடுமலைப்பேட்டில் வந்து புதுசாக அமையக்கூடிய ஒரு மால். அதாவது உடுமலைப்பேட்டைக்கு மேலே வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் வந்த போது வித்யாசாகர் காலேஜ் வந்து முன்னாடி கணபதிபாளையம் பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த பைபாஸ் ரோட்டை ஒட்டியே தாங்க இந்த மால் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து வடக்க கொஞ்சம் தூரம் போனாலே போதுங்க, நம்ம என்ன வந்துடும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லைங்களா? இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 500 மீட்டர் தான். உடுமலைப்பேட்டிலேருந்து வரும்போது உடுமலைப்பேட்டையோட மெயின் ரோடும் கனெக்ட் ஆகும், இந்த பைபாஸ் ரோடும் கனெக்ட் ஆகும், இந்த மால் பக்கத்துலேயும் வந்துடும், இந்த கணபதிபாளையம் போகிற பஸ் ஸ்டாப்பும் வந்துடும். ஸோ கணபதிபாளையம் ஊருக்கு ஈஸ்ட் சைட்லேயும் வந்துடுது. இது உடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து வரும்போது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரோடு வரும். இங்கேருந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் லேண்ட் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல மால் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து வர்றப்போட அதாவது வந்த விஷயத்தை தான் வந்து நம்ம சொல்லி தான் வந்து லேண்டோட அப்ரிசியேஷன் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதானங்க உடுமலைப்பேட்டையில் வந்து புதுசாக அமைய உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலு. இந்த ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் அந்த சைடு போனால் போதுங்க 1.61 ஏக்கர் வந்து சேல்ஸ் வந்துருக்குது. இந்த ஸ்கூல்லேருந்து அப்படியே வடக்கு போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாருங்கள் ஒரு 50 மீட்டர் போனீங்கனாலே போதும். அது வந்து உங்களுக்கு பைபாஸ், மெயின் பைபாஸ், அதாவது திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் வர மெயின் பைபாஸ் வந்து டச் ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா நேராக வந்து உடுமலைப்பேட்டையோட பழைய ரோடு வந்து டச் பண்ணலாம். அதில் தாங்க நான் சொன்னால இப்போ வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு கமர்ஷியலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உடுமலைப்பேட்டை பக்கத்தில் அதுவும் புதுசாக இருக்கக்கூடிய பைபாஸ் ரோட்டு மேலே ஒரு 1.61 ஏக்கர் பார்த்தோம். இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஃபோன் நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க, முடிச்சிடலாம்.